أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ஈமான் கொண்ட விசுவாசிகளே அலைக்கும் அன்ஃபுஸக்கும் முதலில் நீங்கள் உங்களது தீயவற்றான காரியத்திலிருந்து உங்களை முதலில் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் மற்றவர்களை சீர்திருத்தலாம். இந்த இடத்துல அல்லாஹ் எடுத்த மாத்திரத்திலேயே உங்களை நீங்க சரிப்படுத்திக்கோங்க, சமுதாயம் சரியாயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊர் கெட்டு போச்சுன்னு யார் சொன்னாரோ, ஊர் கெட்டு போச்சு, ஊர் ரொம்ப போச்சு, ஊர்ல மக்கள்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க அப்படின்னு யார் ஊரை வசைப்பாடுகிறாரோ முதல்ல கெட்டு போனதே அவர் தான் அப்படிங்கிறாங்க. ஊரை குறை சொல்பவன் முதல்ல கெட்டு போகும்போது அவர் தன்னை திருத்தணும், அவர் தன்னிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் தான் சொல்றான், முதல்ல நீங்க உங்களை பாருங்க. நீங்க சரிபட்டு விட்டால் தனிநபர் தொழுகையாளியாக, தனிநபர் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக மாறிட்டா மற்ற காரியங்கள் தன்தானே நடந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க. முதல்ல தன்னை பார்க்கணும், அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை பார்க்கணும், அடுத்து தன் நண்பர்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு நம்ம எத்தி வைக்கணும். அதுக்காக வேண்டி சமுதாயத்தின் மீது கவலைப்படக்கூடாதுன்னா கவலைப்படலாம், அவங்களுக்கு நல்ல காரியங்களை ஏவலாம். ஆனால் அது முதல்ல தன்னிடத்துல வரணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தினுடைய பிரதான நோக்கம். இந்த ஆயத்தை சொல்ல வரக்கூடியது, பிறருக்கு ஒரு நல்ல காரியத்தை ஏவும் பொழுது, பிறருக்கு ஒரு தீய காரியத்திலிருந்து நாம் அவரை தடுக்கும் போது முதல் நம்மகிட்ட அது இல்லாம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்கல்ல, யார் ரசூலல்லாஹ், என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ரொம்ப இனிப்பு சாப்பிடுது, நீ என் பிள்ளைகிட்ட சொல்லுங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு சின்ன விஷயம், இது ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைய பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை கேட்டுற போகுது அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லிடுவேன், ஆனா என்கிட்ட இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமா இருக்குது, நான் நல்லா இனிப்பு சாப்பிடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இனிப்பு சாப்பிடுவாங்க, என்னிடத்தில் இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நான் எப்படி அந்த பிள்ளைக்கு ஏவுறது? அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், லிம தகூலூன மாலா தஃஅலூன், எந்த ஒன்றை நீங்கள் செய்யவில்லையோ அதை பிறருக்கு ஏவக்கூடாது. நம்மகிட்ட ஒரு காரியம் இல்லை, ஆனா பிறருக்கு ஏவும் பொழுது, பிறருக்கு சொல்லும் போது மட்டும் நல்லா வக்கரையா சொல்றது, முதல் உங்ககிட்ட அந்த விஷயங்களை நற்காரியங்களை கொண்டு வாங்க. அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லித்தராங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அம்மானிடம் பால் அடிக்கப்படும். அந்த காலத்துல மக்கள் கஞ்சர்களாக ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிடுவாங்க, கஞ்சத்தனத்தில் ஊறி போயிடுவாங்க. அது போன்று தங்களது மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உலக ஆதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. உலகத்தினுடைய விஷயங்களுக்கு வீடு கட்டணும், வாசல், அது போக நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல முறையில் தொழில முன்னேறணும் என்று உலக காரியங்கள் மட்டுமே அவர்களது முதன்மையானதாக இருக்கும். அதுபோல ஒவ்வொருவரும் தத்தமது கருத்துக்களை மெச்சிக்கொள்வார்கள். நம்ம தான் சரியா இருக்கிறோம், இந்த கருத்துக்கெல்லாம் இப்ப இருக்குதான் நம்ம பார்க்கணும். இந்த நம்ம காலத்துல இதெல்லாம் நமக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. இது எல்லாமே இந்த இந்த ஆயத்துல இந்த ஹதீஸ்ல நம்ம ஸல்லல்லாஹு எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போய் இருக்குது. தன்னை தானே நான் கரெக்டா இருக்கிறேன், என்னப்பா நீ, நான் தான் டாப்பா இருக்கிறேன், என்னைய மாதிரி என் கொள்கை தான் கரெக்ட், தன் தன் கொள்கையை மெச்சிக்கொள்வார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை பார்த்துக்கோ, உன்னையை மட்டும் நீ பாதுகாத்துக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப, எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்சம் வைத்தக்க, உன் வீட்டுல இரு, உன் வீட்டுல உட்காந்துக்கோ, உழைச்சு சம்பாதி, வீட்டுல உட்காந்துக்கோ, வெளியில திரியாத. வெளியில திரிஞ்சு எதையாவது பேசிக்கிட்டு ஃபித்னாவை கிளப்பிக்கிட்டு இருக்காத. அந்த காலம் ஃபித்னாவினுடைய காலம், குழப்பங்கள் நிறைந்த காலம். அந்த நேரத்துல ஓ நஃப்ஸ நீ பாதுகாத்துக்கோ. மக்களுக்கு எத்தி வைக்கணும்னா நீ சொல்லியும் கேட்கலன்னா நீ அவர்களோடு கலந்துரை ஆடாதே, நீ முதல்ல ஒதுங்கிக்கோ, வெளியில வந்து சலாம் சொல்லிக்கோ, எல்லாம் பண்ணி, ஆனா உன் வீட்டுல இருந்துக்கோ, உன் குடும்பத்தவங்களை பாரு. அது போக
பொதுமக்களினுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாத. ஏன்னா இங்க வந்து விஸ்ராணி சொன்னாங்க, குள்ளு பணி ஆதவ ஹத்தாகும், ஆதவனுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான்ட்டாங்க. எல்லார்ட்டும் ஏதோ ஒரு தவறு இருக்குது. அதனால தன் தானே திருத்தி கொள்ளட்டும், அதற்கு பின்னால் அவர்கள் மற்றவர்களை பார்க்கணும். இந்த இடத்துல அல்ல நப்சை பத்தி சொல்றோம். அதாவது நப்சு முதல் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு 4 காரணம் இருக்குது இல்லை. ஒண்ணு நப்சு, இன்னொன்னு ஷைத்தான், இன்னொன்னு உலக ஆசை, 4வது கெட்ட சகவாசம். இந்த 4 மட்டும் இல்லைன்னா ஒருத்தர் இறைநேசர் ஆயிடுவார். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது ஷைத்தான் கிடையாது, ஃபர்ஸ்ட் வர்றது நப்சு தான். நப்சு இருக்குது இல்ல, இந்த இடத்துல அல்லா நப்சத்தான் சொல்றான். அன்புசக்கும் அடைக்கும் அன்புசக்கும், உங்களது நப்சம் முதல் பாருங்க. என் நப்சு இருக்குதே அது ஷைத்தானை விட மோசமானது. நப்சு இருக்குதே அது கெட்ட சகவாசத்தை விட மோசமானது. நப்சு இருக்குதே உலக ஆசையை விட மோசமானது. எது? நப்சு. இந்த 4ல முதல் இடத்துல நப்சை கொண்டு வர்றதுக்கான காரணம், நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரு போருக்கு போயிட்டு வந்தாங்க. போருக்கு போயிட்டு வரும்போது போர் முடிஞ்செல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க, மதீனாக்குள்ள. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரஜானா மின் ஜிஹாதின் அஸ்கரின் இலா ஜிஹாதின் அக்பர். நம்ம சின்ன போரை முடிச்சுட்டு பெரிய போருக்கு வந்துட்டோம் அப்படின்னாங்க. சஹாபாக்கெல்லாம் முடிச்சாங்க. இப்பதான் போய் சண்டை போட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ரத்தம் சிந்திட்டு வர்றோம், இங்க வந்தா இன்னும் பெரிய போருங்கிறாங்களே, என்ன பெரிய போருன்னு கேட்டா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்ப நம்ம வாளால நம்ம சண்டை போட்டா எல்லாம் செஞ்சோம் கரெக்ட். ஆனா அதை விட பெரிய ஜிஹாத் எது தெரியுமா? உங்க உள்ளத்தோட போராடுறது. ஒரு தவறான காரியத்தை உங்க நப்சு ஏவும் போது ஷைத்தான் ஏவுறது இல்லை, முதல் இடத்துல உங்க நப்சுலதான் உண்டாகும். இதை செய்ய அவன் நப்சு உண்டாகும். அதே போன்று ஷைத்தான் தன்னை பெரியவனாக உணர்த்தும். அதாவது ஒரு பாவ காரியத்துல நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம், ஆனா இவ்வாதத்துல கூட நம்மளுடைய நப்சு நம்மளை வழிகெடுக்கும். எப்படி தெரியுமா? ஒருத்தர் நம்ம 5 நேரம் தொழுகிறோம், எல்லாம் பண்றோம், நம்ம உள்ளத்துல நப்சு என்ன, ஷைத்தான் போட மாட்டான், நப்சு என்ன சொல்லும்னா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எப்படி தொழுகிற தெரியுமா, ஊர்ல எத்தனை பேர் தொழுகாம இருக்கிறான் தெரியுமா, உன்னையமா யார் இருக்கிறான், நீ தகஜ தொழுகிற, மற்ற காரியங்கள் பண்ற, பள்ளியாசலைன்னா இருக்கிற, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா நீ, உன்னை மாதிரி யாராவது உண்டா இந்த ஊர்ல அப்படிமா. என்னது? சைத்தானை தாண்டி நப்சு என்ன ஆயிடுச்சு, தன்னைத்தானே பெருசா நினைக்குது. அதனாலதான் இமாம் பூசரி இமாம் சொல்லுவாங்க, வன்னப்சு கத்திஃபிரி இன் துஹ்மினு ஷப்பானா. இந்த நப்சுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. அது கேட்கும் போதுதான் நீ குடுத்து குடுத்து பழகிட்ட, ஒரு பால் குடிக்கக்கூடிய குழந்தை மாதிரி. அதை குடுத்துட்டு பால் குடிய மறக்கடிக்கலன்னு வைங்க தாய், அது 10 வயசு வரைக்கும் எல்லா முன்னாடியும் பால் குடின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். நப்சு இருக்குது. இந்த நப்சை நம்ம சரிபடுத்தலைன்னா, நப்சுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மாறு செய்யலைன்னா என்ன ஆகும்? எப்படி ஒரு பால் குடி மறக்காத குழந்தை 5 வயசு ஆனாலும் 10 வயசு ஆனாலும் யார் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாம அம்மாட்ட பால் தான் கேட்குமோ, அதே மாதிரி இந்த நப்சு ஒரு பாவத்தை செஞ்சு செஞ்சு நீங்க பழக்கிட்டீங்கன்னா அவங்க நப்சுக்கு, அது சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆயிரும்? அது அந்த பால் குடியை மறக்காத குழந்தை மாதிரி ஆயிரும். அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா போயிடும். அதனாலதான் சூஃபியாக்கள் இருப்பாங்களே, இறைநேச செல்வர்கள், தங்கள் நப்சை தான் முதல் பார்ப்பாங்க. நப்சு எப்படி நினைப்பாங்க அவங்க? இந்த நப்ச இந்த ஊர்லயே ஆலங்குடியிலே என்னை விட மட்டமான ஆள் யாரும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தொழுகிறோம், அமல் செய்யறோம், நம்ம மக்களை சீர்திருத்துறோம், நம்ம வந்து இப்படிப்பட்ட உலக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மார்க்க சேவைகள் செய்யறோம். என்ன மார்க்க சேவைகள் செய்யறோம்? நம்ம மக்களை விட இவ்வளவு இப்படிதான் நினைக்கணும். இறைநேசர்கள் என்ன நினைக்கிறோம்? இறைநேசருக்கான ஆகுவதற்கான முதல் அடிப்படை தகுதி என்ன? ஒருத்தர் தான் இறைநேசராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இறைவனினுடைய நெருக்கத்தை பெறணும், அதனுடைய அடிப்படை தகுதி தான் நப்ச கேவலமா நினைக்கிறது. என்னை விட மோசமான ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, என்னைய மட்டும் அல்லாஹ் மன்னிக்க நினைச்சான்னு வைங்க, என்னைய மட்டும் அல்லாஹ் மன்னிக்க நினைச்சா இந்த ஆலங்குடியவே மன்னிச்சிடலாம். அந்த அளவுக்கு நான் பாவி. எப்படி எப்படி நினைக்கணும்? இப்படிதான் இறைநேசர்கள் நினைப்பாங்க. அதான் அதே பூசரி இமாம் சொல்லுவாங்க, நீங்க உங்களது நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செய்யுங்க. இந்த ரெண்டு என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு நல்லது செய்யற மாதிரியே உனக்கு கெட்டது செய்யும். சந்தேகத்தோட பாரு. 2 பேர்த்த எப்பவும் சந்தேகமாவே பார்க்கணும். யார? ஒண்ணு ஷைத்தான, இன்னொன்னு நப்ச. இமாம் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களது கனவுல வந்து இந்த மாதிரியான ஒரு அசரீதியான விஷயங்கள் கேட்குது. அவங்க குத்துபுல் அக்தாப், நபியினுடைய பேரர் அவங்க.
இறைநேச செல்வர், அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அவங்களுடைய இதுல வந்து நீ வந்து எல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எப்படி ஷைத்தான் இப்ப வந்திருக்கிறது ஷைத்தான். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ என்ன செய்யுங்க, நீங்க ஏதாவது சாப்பிடுறது பருகிறது இருந்தா வெள்ளி தட்டுல சாப்பிடுங்க அப்படின்னா. அதாவது ஒரு நசியத்து செய்யற மாதிரியே நம்ம உள்ளத்துல நடக்கும், நமக்கு நம்மளே நசியத்து செய்யற மாதிரி. வெள்ளி தட்டுல சாப்பிடுங்க, வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர்ல குடிங்க. அது வரைக்கும் நம்ம நசியத்து குடிச்சிட்டாங்க ஒரு குடி, இது மேப்படியா வந்துட்டான். இது வரைக்கும் ஒரு சில நசியத்து மாதிரி செஞ்சுட்டு வந்து கடைசியில வைக்கிறான் பாருங்க ஒரு செக். என்னது? நீங்க வந்து வெள்ளி வெள்ளி பாத்திரங்கள் தங்க பாத்திரங்கள்லாம் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் நமக்கு ஹராம் ஆக்கியிருக்காங்க. கடைசியில வந்து ஒரு ஹராமை கொண்டுதான் முடிப்பான். உமர் ரலியல்லாஹு எப்பவுமே தன் நப்ச பாதுகாப்பாங்க, அதான் தன்கிட்ட பேசுவாங்க. அதாவது இது வந்து ஒரு சூஃபியாக்களினுடைய வாழ்க்கை என்பது தனி. உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா தன்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், இன்னைக்கு நீ என்ன இந்த தவறான பார்வையை பார்த்தியே, இப்ப அதாவது கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு தன்கிட்ட பேசுற மாதிரி, நீ இதெல்லாம் பண்ணி ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க. நப்சு ஒரு தவறான விஷயத்தையே தன்னே அடிச்சுக்கிடுவாங்க. அடிச்சுட்டு உனக்கு தன்கிட்ட பேசுவாங்க, உனக்கு தேவையா, பேசாம இருந்திருக்கலாம்ல, பேசாம இருந்திருக்கலாம்ல, நீ மட்டும் இப்படி சிந்திக்க போய்த்தானே உனக்கு அடி உழுது. வேற யாரோ தன்னை கண்காணிப்பதை போன்று தன்னுடைய நப்சை தானே கண்காணிப்பார்களா யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறதுலேயே பெரிய ஜிகாது போர்க்களத்துக்கு போறது, மற்றதெல்லாம் ரெண்டாவது, முதல் உங்க நப்ச பாதுகாக்கிறது. நப்சு கெட்டு போச்சு, ஷைத்தான் மேல பழி போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஷைத்தான் அப்படி பண்ணிட்டான், என் கூட உள்ள ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டான், எனக்கு மட்டும் உலகத்துல இந்த நிறைய தேவைகள் இல்லாம இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களது நப்சை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வீட்டுல இருங்க, மக்களோடு யாரோடும் கலந்துரையாடாதீங்க, நீங்க வீட்டுல இருந்து உங்களது குடும்பத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நான் குடும்பம் முதல் நல்லாகல, நான் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கேட்டாங்க, பாடி என் பிள்ளையா இருக்கிறப்பா, இஸ்லாத்துக்கு என் பிள்ளையா இருக்கிற. ஏன்? அவங்களுக்கு சமுதாயத்தின் மீது கவலை இருந்தாலும் கவலை யார் மேல? தான் பிள்ளை மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போர்வை போத்திட்டாங்க, ஹிரா கோயில வந்து போர்வையை போத்தி குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இருக்கிறான், அந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன். பெரிய நீங்க முதல்ல எல்லாத்துக்கும் போய் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நெருக்கமான உங்க கூட, அதாவது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களை போல இருக்கக்கூடிய உங்களது நண்பர்கள், அதுபோக உங்க குடும்பத்து உறுப்பினர்கள்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் பேசுவோம். யார்கிட்ட சொல்லணும்? தன்னையும் தன் குடும்பத்தையும் சரி செய்து விட்டு தான் பிறர்கிட்ட போகணும். அப்பதான் அந்த சொல் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல அல்ல அந்த ஆயத்தை முடிக்கிறான். லாய நுறுக்கும் மங்கல்ல இடகு ததைத்தும், நீங்கள் நேரான பாதைக்கு வந்த பின்னாரும் இந்த வழிகட்ட இந்த மக்களின் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு இடையூறையும் ஏற்படுத்த முடியாது. இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம்தான் ஒன்று திரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஃபயுனப்பிஉக்கும், அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான், பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த செயல்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளில் இருந்து இந்த படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.